2017 என்கிற அந்த வாசகம் என்னை ஈர்த்தது. ஏன்னா நானும் 2017 தான் தலைவரை சந்தித்தேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் மாபெரும் மறுரூபம் ஏற்பட்டது. வறுமையில் இருந்து எனக்கு வாழ்வு கிடைத்தது அண்ணனுடைய வார்த்தையினால தான். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லுவாங்க. அது உலக கவிகள். ஆனா எனக்கு ஆவியானவர் கொடுத்த அண்ணனை கொடுத்த உண்மையான வெளிப்பாட்டை எனக்கு கவிதையாக தந்தார். எனவே இது பொய்யான வார்த்தைகள் அல்ல, அத்தனையும் மெய்யான வார்த்தை. முப்பெரும் விழாவில் முனைப்புடன் பங்கு பெறும் மூத்த போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முதல் வணக்கம். ஜனவரி 26 இந்திய குடியரசு தின விழா. சபைகளாய் தனித்திருந்த நமக்கு இது ஒரு இணைப்பு விழா. இதில் இணைகிறது 120 திருச்சபை. இதில் இணைகிறது 120 திருச்சபை. இது உலகத்தை மாற்றப் போகும் அப்போஸ்தல விதை. இது இந்த உலகத்தை மாற்றப் போகும் அப்போஸ்தல விதை. ஆதியிலே நடந்த அப்போஸ்தல அடையாளம், ஆதியிலே நடந்த அப்போஸ்தல அடையாளம் அனுதினம் நடக்கும் நம் வாழ்வில் நிச்சயம். மரித்த சடலம் எழுப்பி நிற்கும் நம்மிடம். இனி மரித்த சரீரம் எழுந்து நிற்கும் நம்மிடம். மரணமில்லா வாழ்வு உண்டாகும் உங்களிடம். மரணமில்லா வாழ்வு உண்டாகும் உங்களிடம். இது 120 சபையுடைய இணைப்புக்கான ஒரு கவிதை. அடுத்தது புதிய அந்த முப்பெரும் விழான்னு சொன்னோம்ல. முதல்ல 120 சபையினுடைய இது. இரண்டாவது இந்த சபை திறப்பு விழா. அதற்கான ஒரு 4 வரி. கோவையில் புதிய உடன்படிக்கை திருச்சபை திறப்பு விழா. தேவையில் இருப்போருக்கு தேடித்தரும் பௌர்ணமி விழா. பல சபைகள் இங்கு இருந்த போதும் ஏன் இந்த புதிய சபை? பல சபைகள் இங்கு இருந்த போதும் ஏன் இந்த புதிய சபை? பழைய துருத்தியில் பாதுகாப்பு இல்லை. பழைய துருத்தியில் பாதுகாப்பு இல்லை. எனவே தள்ளப்பட்டவர்களுக்கு இது தேவை. பிரமாணத்தை கடைபிடிக்காததால் வாழ்வில்லை. பிரமாணத்தை கடைபிடிக்காததால் வாழ்வு இல்லை. பிழைப்பு தருவதற்கு புதிய உடன்படிக்கை சபை உருவெடுத்தது. நமக்கு பிழைப்பை தருவதற்கு இந்த புதிய உடன்படிக்கை சபை உருவெடுத்தது. மத நம்பிக்கையின் செயல் நம்மை வாழ வைக்க முடியாது. மத நம்பிக்கையின் செயல் நம்மை வாழ வைக்க முடியாது. இந்த புதிய உடன்படிக்கையின் உயிர் நம்மை வாழ வைக்க மறக்காது. இந்த புதிய உடன்படிக்கையின் உயிர் நம்மை வாழ வைக்க மறக்காது. அடுத்து நம்முடைய தலைவருடைய 52வது பிறந்த நாள் கணக்கு. ஒவ்வொரு விழாவில் ஒவ்வொரு கவிதைகள். இந்த தரிசனத்தை பெற்ற எங்கள் தலைவருக்கு, நான் சொன்ன இந்த தரிசனத்தை பெற்ற எங்கள் தலைவருக்கு இது 52வது பிறந்த நாள் விழா பரிசளிப்பு. அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இது 52வது பிறந்த நாள் விழா பரிசளிப்பு. குடும்ப வாழ்வில் சிறந்த மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் சிறந்த மகிழ்ச்சி பொங்கும். குறுக்கீடுகள் இல்லாத திறந்த நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கும். குறுக்கீடுகள் இல்லாத திறந்த நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கும். புதிய உடன்படிக்கையின் தந்தை புதிய உடன்படிக்கையின் தந்தை அப்போஸ்தலர் ஜஸ்டின். புதிய உடன்படிக்கையின் தந்தை அப்போஸ்தலர் ஜஸ்டின் பரலோக கலாச்சாரத்தை கற்றுத்தந்த
அண்ணனே அறிஞர். பரலோக கலாச்சாரத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த அண்ணனே அறிஞர். விதைப்பை விருப்பமாக்க விஷயங்கள் பல கற்றுத்தந்தீர். விதைப்பை எங்கள் விருப்பமாக்க விஷயங்கள் பல கற்றுத்தந்தீர். அறுப்பை அனுபவித்து அன்றாடம் ஆசீர்வாதம் செய்தீர். அறுப்பை அனுபவித்து அன்றாடம் ஆசீர்வாதம் செய்தீர். உண்மையுள்ள ஊழியர்களாய் உங்களுக்கு பின் இருப்போம். உண்மையுள்ள ஊழியர்களாய் உங்களுக்கு பின் இருப்போம். உங்களை எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்களை எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கவிதையின் படைப்பு புதிய உடன்படிக்கை வெளிச்சத்தில் பாஸ்டர் மோகன், விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம். நன்றி.